எம்பெருமான் திருவடிகளே சரணம். எம்பெருமாட்டே திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழி கண்ணனுடைய ஒவ்வொரு இளம் பருவத்து அந்த லீலைகளையும் அந்த அழகையும் அந்த ஒவ்வொரு பருவத்தினுடைய அந்த வளர்ச்சியையும் பெரியாழ்வார் ரொம்ப அழகாக நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அதை நம்ம நேரில் பார்த்தது போல் சில பாசுரங்களின் மூலம் நம்ம அதை அனுபவிச்சுருக்கோம். கண்ணன் தளர்னதை நடந்து வந்துட்டுருக்கான் இல்லையா, அது வரைக்கும் பார்த்தோம். இப்போது குழந்தை தத்துக்கான்னு நடந்து வருது. நம்ம என்ன பண்ணுவோம், வா 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 கண்ணா வா 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 என்னை கட்டி பிடிச்சிக்கோ வா வா வான்னு அது ஓடி நம்மளை கட்டி பிடிச்சிக்கும் இல்லையா. அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த பருவத்தை இவர் இப்போ சொல்கிறார். பொன்னியல் கிண்கிணி கட்டி புறம் கட்டி தன்னியல் ஓசை சலன் சலன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்தெதிர் வந்தார் போல் என்னிடை கொட்டர அச்சச்சோ எம்பெருமான் வாராய் அச்சச்சோ. பொன்னால் செய்த பாத சதங்கைகளையும் சுட்டியையும் அணிந்து கொண்டு சதங்கைகள் ஜல் ஜல் என்று சப்தமிட மின்னலுடன் கூடிய மேகம் வேகமாக வருவது போல என்னுடைய இடுப்பை கட்டிக்கொடு ஓடிவா கண்ணா எம்பெருமானே வந்து அணைத்துக்கொள் அப்படின்ட்டுன்னு அந்த யசோதை கூப்பிட்றா. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமேழ்நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்சப்பனத்தின் மேல் பாய்ந்தித்தருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. பாண்டவருக்கு தூதனாய் சென்று அந்த தூது ஜெயிக்கலை, அந்த தூது நன்மை செய்யாததனால அந்த பாரத போரை நடத்த வேண்டியிருந்தது இல்லையா. இந்த பாரத போரை நடத்தினவனே நஞ்சை கக்கும் காளியன் அந்த மடுவில் எல்லாரையும் கஷ்டப்படுத்தின்னு இருந்தான் அந்த காளிங்கன் இல்லையா. அந்த மடுவில் புகுந்து எல்லாரும் பயப்படுற மாதிரி அந்த காளியனின் தலையில் குதித்து உன் திருவிளையாடலை செய்து அவன் தலையில் நாட்டியமாடி அவனை சோர்வதையை செஞ்சு அதுக்கப்புறம் அவனுடைய மனைவியர்கள்லாம் கெஞ்சரா உயிர் பிச்சை தரும்படி. அதனால் அவனுக்கு உயிர் பிச்சை தந்து அவனும் அவனுடைய மனைவியர்களும் என்ன பண்ணுறா, வேறு இடத்துக்கு ஓடி போய்ட்றா. அவனுக்கு உயிர் பிச்சையை தந்த அஞ்சன வண்ணனே யாதவ பெருமானே நீ ஓடி என்ன அணைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். அதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். கழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழிலுற்று மீண்டே இருந்துன்னை நோக்கும் கழலை பெரிதுவைத்த துச்சோதனனை அழலை விழித்தானே அச்சச்சோ. கழலை பெரிதுரைத்து துச்சோதனனை அழலை விழித்தானே அச்சச்சோ ஆழியங்கையனே அச்சச்சோ. கழல் மன்னர் சூழ கதிர்போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்துன்னை நோக்கும் கழலை பெரிதுதை துச்சோதனனை அழலை விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. அதாவது வீரக்கழலை அணிந்த வேந்தர்கள் தன்னை சுற்றி சூழ்ந்திருக்கின்றனர். அவர்களுக்கு நடுவே துரியோதனன் சூரியன் போல வீற்றிருந்தானாம். அவன் என்ன சொல்லியிருந்தானா, கண்ணன் சபைக்குள்ளே நுழையும் போது யாரும் எழுந்திருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருந்தான். ஆனால் நீ சபைக்கு வந்தபோது அவனே தன்னை அறியாமல் எழுந்து நின்றானான். அப்புறமா உட்காந்தான். அவன் சூழ்ச்சியாக உன்னை கொல்ல பொய்யாசனம் ஏற்படுத்த ஆலோசனை பண்ணுறான். அந்த வஞ்சகனை உன் மனச்சேற்றம் பார்வையில் தெரியும்படி உறுத்து பார்த்தாயே. சக்கரத்தை கையில் ஏந்தியவனே என்னை அணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த அணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த அச்சோ பருவத்தில் ஒரு 10 பாசுரங்கள் சொல்லியிருக்கார். நம்ம அதில் ஒரு 2 பாசுரங்கள் பார்த்தோம். அடுத்தது புறம்புல்கள். நம்ம உட்காந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணின்னு இருப்போம்.
பின்னாடியே வந்து நம்ம எதிர்பார்க்காத வண்ணம் பின்னாடியே வந்து அப்படியே பின்னாடி முதுகோத சேர்ந்து நம்மளை கட்டி பிடிச்சிக்கும். குழந்தைகள்லாம் பார்த்துருக்கோங்களோ? நம்மளாம் பார்த்துருக்கோமோ? நம்பாத குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பருவத்திலையும் கண்ணன் என்னென்ன பண்ணுறானோ அதெல்லாம் நம்பாத குழந்தைகள் பண்ணியிருக்கும், பண்ணும். அது மாதிரி பின்னாடி முதுகில் வந்து கட்டிக்குமா. அதை வந்து இப்போது என்னை பின்னாடி வந்து கட்டிக்கோ, என் பின்னாடி வந்து கட்டிக்கோ அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு 10 பாசுரங்கள் எழுதியிருக்கார். கிண்கிணி கட்டி கிரி கட்டி கையினில் கங்கணம் இட்டு கழுத்தில் தொடர் கட்டி தன்கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான், எம்பிரான் என்னை புறம் புல்குவான். என் கண்ணை இடுப்பில் அரை சதங்கை கட்டிண்டு கையில் கொட்டி குழந்தையாச்சோலையோ அதனால் சின்ன பவழ வனமா அதை கட்டின்னு இருக்கான். தோளில் தோல் வலையை கட்டின்னு இருக்கான், போட்டுருக்கான். கழுத்தில் சங்கிலி, இன்னும் நிறைய அணிகலன்கள்லாம் போட்டு நிறைய அவன் வர்றது தெரியாதான். இத்தனை நகையை போட்டு வரானே, அந்த நகையே சத்தம் செஞ்சு காமிச்சு தந்துடுமே. அவன் நான் அறியாதவாறு வந்து என் முதுகை கட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படின்னு எதிர்பார்க்கிறாவோ யார்? யசோதை. நாந்தகம் ஏந்திய நம்பி சரணென்று தாழ்ந்த தனஞ்சயற்காகி தரணியில் வேந்தர்கள் உட்க விஜயன் மணித்தின் தேர் ஊர்ந்தவன் என்னை புறம் புல்குவான், உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். நாந்தகம் ஏந்திய நம்பி, நாந்தகம்னா வாழ், நீ மட்டும் எனக்கு துணையாக இருந்தால் போரும். துரியோதனனும் அர்ஜுனனும் கண்ணன் கிட்ட குருக்ஷேத்திர போர் ஆரம்பிச்சிருத்து உதவி கேட்க போகிறா. அப்போது கண்ணன் தூங்கின்னு இருந்தான், தூங்குவதற்கு போல இருந்தான். அர்ஜுனன் கால் மாட்டில் உட்காந்தான், துரியோதன தலைமாட்டில் உட்காந்தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கண்ணன் விழித்தெழுந்ததும் என்ன வேணும், என்ன 2 பேரும் சேர்ந்து என்னை வந்து பார்க்க வந்திருக்கீங்கன்னா துரியோதனை சொல்கிறான். உன்னுடைய அவன் எழுந்த உடனே முதல்ல யாரை பார்க்குறான்னா அர்ஜுனனை பார்க்குறான். அப்போ என்ன சொல்கிறான், நான் எழுந்ததும் முதல்ல அர்ஜுனனை பார்த்தேன், அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறேன், அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுங்கிறத நீ சொல்லுன்னு சொல்லிடுறான் துரியோதனங்கிட்ட. துரியோதனனுக்கு ஒரே ஐயோ, இந்த அர்ஜுனன் எங்கேயாவது எல்லா பதைகளையும் கேட்டுற போகிறானே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கானா. ஆனால் அர்ஜுனன் என்ன சொல்கிறான், நீ மட்டும் எனக்கு துணையாக வந்தால் போகிறோம் அப்படிங்கிறான். உடனே துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு உன் படைகள் அத்தனையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறானா. அதனால் நீ மட்டும் எனக்கு துணையாக இருந்தால் போதும் அப்படின்னு வேண்டிய அந்த பார்த்தனுக்கு சாரதியாக நின்று பகை மன்னர்கள் கலங்கும்படி குருக்ஷேத்திரத்தில் தேரை செலுத்தியவன் அந்த தேவர்களின் தலைவன் என் பின்னால் வந்து என் முதுகை தழுவிக்கொள்வான் அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் கண்ணனை வந்து கண்ணனுடைய அந்த புறம் புல்குதல், அந்த பின்னால் வந்து கட்டிக்கிற அந்த பருவத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு திருமொழியிலையும் அந்த கண்ணனுடைய அழகையும் அவனுடைய சிறப்புகளையும் அவர் சொல்லிகிட்டே வரார். சொல்கிறதுக்கு நமக்கு போராது, நேரமும் போராது. சொல்ல 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 இன்னும் சொல்லணும்னு தோன்றதை விட முதிச்சுக்கணும்னு தோண மாட்டேங்கிறது. நான் ஆரம்பத்தில் பிரபந்தத்துலேருந்து ஒரு சிற்சில பாசுரங்களை மட்டும்தான் நான் வந்து பாட்டாக ராகமாக தெரிகிற பாசுரங்களை மட்டும் பாடி ரெக்கார்ட் பண்ணணும் தான் நினச்சிட்டேன். இந்த ஆரம்பித்ததும் நம்ம வந்துட்டே இருக்குது, என்னால் நிறுத்தவே முடியல. நான் ஏதாவது தவறுதலாக ஏதாவது சொல்லியிருந்தாலும் க்ஷமிக்கணும். கற்பகக்காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஏவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலா திகழ் முற்றத்துள் உயித்தவன் என்னை புறம் புல்குவான், மும்பர்கோன் என்னை புறம் புல்குவான். சத்யபாமா என்ன பண்ணுறா, தேவேந்திரனுடைய தோட்டத்தில் இருக்கிற அந்த பாரிஜாத மலர் வந்து தனக்கு வேணும்னு ஆசைப்படுறா. கிருஷ்ணனும் சத்யபாமாவும் இந்த அதிதியுடைய குண்டலங்களை கொடுக்கறதுக்காக தேவலோகம் போகிறா. சத்யபாமா இந்த மாதிரி கேட்டதும் அந்த பாரிஜாத மரத்தை பெயர்த்து கருடன் மேலே வச்சுட்டு கிளம்பி வந்து இங்கே வைக்கிறாராம்.
அப்போது இந்திராணி என்ன பண்ணுறா, ஐயோ பாரிஜாத மரத்தை கிருஷ்ணன் எடுத்துன்னு போகிறான்னு சொல்லவும் இந்திரன் சண்டைக்கு வராராம். அப்போது அந்த இந்திரனை வெற்றி கொண்டு பாரிஜாத மரத்தை சத்யபாமாவுடைய மாளிகையில் அந்த நிலா அப்படியே அழகான நிலா வீசும் அந்த முற்றத்தில் நட்டு தேவாதி தேவன் எல்லாரும் வந்து பாராட்டுற மாதிரி பண்ணாராம். அப்பேற்பட்டவன் என்னை புறம் புல்குவான் அப்படின்னு 10 பாசுரங்களில் இந்த பருவத்தை பற்றி பெரியாழ்வார் அருளி செய்திருக்கின்றார். அது தடுத்த அவனுடைய அந்த அழகு வர்ணனைகளை அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, நமஸ்காரம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.